ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழில் வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து எல்லாருமே நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து 10ஆம் வகுப்பு வந்து பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் 9ஆம் வகுப்பில் நான் வந்து பாக்ஸ் கொஷின் வந்து 2 வீடியோவாக வந்து போட்டிருப்பேன். இயல் 1லேருந்து 5 வரைக்கும், அப்புறம் மீதம் உள்ளதை இன்னொரு வீடியோவாக வந்து நான் போட்டிருப்பேன். காரணம், 10ஆம் வகுப்பை ஒப்பிடும் பொழுது 9th ஸ்டாண்டர்டில் வந்து அவ்வளோ பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. உண்மையிலே ஒரு லெசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3-4 பாக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் குறைவாகவே இருக்க வசிக்கு ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருவோம். இதுலேயுமே நிறைய இம்பார்ட்டன்ஸான லெசன்ஸ் எல்லாமே இருக்குது. இலக்கியங்கள் நிறைய வந்து இதில் இருக்கும். இலக்கியங்களும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதை, புது கவிதை சம்மந்தமாக நிறைய தகவல்கள் இருக்கும். நிறைய வந்து இலக்கியங்கள் இந்த 10th வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அன்னை மொழியே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து முல்லைப்பாட்டு, இதில் எல்லாமே கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாமில் வந்து கேட்டிருக்காங்க. திருக்குறள், அப்புறம் வந்து பரிபாடல். இதில் பார்த்திங்க இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை 8 தொகை 10 பாட்டிலேருந்து வந்துருச்சு பாருங்கள். கம்பராமாயணம் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குது, நிறைய இருக்குது. அதே மாதிரி காலக்கணிதம், தேம்பாவணி, இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் லெசனில் வந்து பாருங்கள், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் அப்படிங்கிற அந்த மேற்கோள் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்தன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இந்த வரிகளை கொடுத்து இந்த வரிகளை கூறியது யார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சச்சிதானந்தன் அவர்கள் தான். சரிங்களா? அப்படியே கீழே பாருங்கள், பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்துமே கொஷின்ஸ் வரும். பாவலேறு பெருஞ்சித்திரனார் இவர் இயற்றிய நூல்கள் வந்து நிறைய இருக்குது, இதழ்களும் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேன்மொழி, தமிழ், சிட்டு, இந்த இதழ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். யார் வந்து இதனுடைய ஆசிரியர் அப்படின்னு வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் இவரோட இயற்பெயர் என்ன, அதை வச்சு கொஷின் வந்துச்சு. துரை மாணிக்கம். முடியரசனுக்கு துரை ராசுன்னு வரும். ஸோ இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். சரிங்களா? இவருடைய நிறைய நூல்கள் இருக்குது. உலகியல் 100, அப்புறம் வந்து பாவிய கொத்து, அப்புறம் வந்து நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை இப்படின்னு வந்து நிறைய நூல்கள் இருக்குது இவருடைய படைப்புகள். இதெல்லாமே வந்து கொஷின்ஸாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை, இது வந்து தமிழுக்கு கருவூலமாய் வந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த நூல்கள் எல்லாமே, இவரது நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டிருக்குங்கிற குறிப்பும் இருக்குது. இது இம்பார்ட்டண்டான ஒரு பாக்ஸ் கொஷின். அடுத்து தமிழ் வளத்துலேருந்து ஒரு இது கொடுப்பாங்க. யாரை பற்றி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் இளங்குமாரனார் அவர்களுடைய குறிப்பு அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே முக்கியம். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. தமிழாசிரியர் இவர். அதே மாதிரி நூலக பணிகளையும் வந்து விரும்பி செய்திருக்கிறார். அது இல்லாமல் திருச்சிராப்பள்ளி, திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவசாலை ஒன்றை அமைத்திருக்கார். இது வந்து கொஷினாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பாவாணர் நூலகம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அதே மாதிரி விழித்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட தாய்மொழியை வந்து பார்த்திங்கன்னா இழந்து விடக்கூடாதுன்னு யார் மாதிரினா தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடிக்கொண்டே, அப்போ இதுவே கொஷினாக கேட்கலாம். யார் வந்து இமைகளை மூடிக்கொண்டே தமிழை வந்து படிக்கக்கூடிய ஆற்றல் கற்றவர் அப்படின்னு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் தான். திருவிக்கா போல் யார் படிப்பாங்க அப்படின்னா இளங்குமாரனார் அவர்களை வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். இவருடைய பல நூல்கள் வந்து இருக்குது. இலக்கண வரலாறு இருக்குது, தமிழிசை இயக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, அப்புறம் நிறைய உரைகள் எழுதியிருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கைப்பாடினியார் உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, புறத்திட்டு உரை, யாப்பெருங்காலம் உரைன்னு சொல்லிட்டு பல இது இருக்குது. இது எல்லாமே படைத்தவர் வந்து தமிழ் திரு இளங்குமாரன் அவர்கள் தான். இந்த லெசனில் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மரம், செடி, கொடி, அதனுடைய இலை வகைகள், தண்டு வகைகள், இதை வச்சு எல்லாமே கொஷின்ஸ் வரும். அது பாக்ஸில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய ஒரு நாடு எதுன்னு கேட்பாங்க. மலேசியாவே. அங்கே தான் வந்து நடந்துச்சு. மலேசியாவில்
நடந்துச்சு. எந்த இதுக்காக அந்த மாநாடுக்குரிய அந்த மொழி எதுனா நம்ம தமிழ் மொழி தான். சரிங்களா? நம்ம தமிழ் மொழிக்காக உலகத்திலேயே முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மலேசியாவில் நடைபெற்றுச்சு. அடுத்த பாருங்கள். மொழி ஞாயர் தேவநேய பாவாணர் அவர்களுடைய சில குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இல்லை, ஆனால் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மொழி ஞாயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அவருடைய சொல்லாய்வு கட்டுரையில் தான் இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற நூல் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லாய்வு கட்டுரை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவநேய பாவாணர் அவர்களை வந்து சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு, சொல்லுரைகளை எழுதியிருக்காரு, நிறைய அகராதிகள் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இவருக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரட்டர மொழிதல் அதை பற்றின சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. இரட்டர மொழிதல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லோ அல்லது வந்து சொற்றொடரோ 2 பொருள் பட்டு வரும். ஒரு பொருள் கிடையாது, 2 வரும், 2 பொருளாக பிரிந்து வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனை வந்து சீலேடை அணி அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பெரும்பாலும் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், சந்த கவிமணி அப்படிங்கிறவரை பற்றின குறிப்பு வேறு யாரும் இல்லை, தமிழ் அழகனார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்த கவிமணி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. புலவர் பலரின் பாடல்களை தொகுத்தது தான் இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்த பாடல் அது முக்கியம் இல்லை. இந்த பாருங்கள், சந்த கவிமணி, இது முக்கியமான ஒரு டேட்டா. சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார். அவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். சரிங்களா? இது கொஷினாக வரும். இவர் வந்து பார்த்திங்கன்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்கிறார். சரிங்களா? இளம் வயதிலேயே இலக்கணம் பாடக்கூடிய புலமை பெற்ற வயசுக்கு இவர் வந்து சின்ன வயசுலேயே 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார். அடுத்த இது பார்ப்போம். ஜஸ்ட் இது வந்து ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக ஒரு இது இருக்குது. குளோரோஃப்ளோரோ கார்பன் அதனுடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்குமா? அப்போ இது வந்து கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு மூலக்கூறு எத்தனை மூலக்கூறுகள், அதாவது ஓசோன் மூலக்கூறுகளை குளோரோஃப்ளோரோ கார்பன் மூலக்கூறு சிதைக்கும்னா 1,00,000. சரிங்களா? 10,000 10,000ன்னு கூட மாற்றி கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. அடுத்து வந்து மகாகவி பாரதியார் பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இருந்தாலும் இதுவுமே பார்ப்போம். ஏன்னா பாரதியாரை பற்றி மினிமம் 2 கொஷின்ஸாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாகவி அப்படின்னு அழைக்கப்படுபவர் தான் சுப்பிரமணியம் பாரதி. இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதை வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சிந்துக்கு தந்தை ஏற்கனவே வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. இவர் ஊர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம். அதனால் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு கவிஞர், கட்டுரையாளர், அப்புறம் வந்து கேலி சித்திரம், கருத்து படங்கள் போன்றவை உருவாக்கியவர். முதல் கேலி சித்திரம் உருவாக்கியது யாருனாலும் பாரதியார் தான் நீங்கள் சொல்லணும். சிறுகதை ஆசிரியராக இருந்திருக்காரு, இதழாசிரியர், நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பெண்ணடிமையை எதிர்த்து வந்து முழக்கமிட்டவர். இவருடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காப்பியங்கள் வந்து முக்கியமானது. கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இது லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. அறிவியல் ஆத்திச்சூடி இருக்குது, புதிய ஆத்திச்சூடி இருக்குது, ஆத்திச்சூடின்னு இருக்குது. ஸோ இது யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார் எழுதியிருக்காரு. அதேவும் இல்லாமல் இந்தியா, சுதேசி மித்திரன் போன்ற இதழ்களில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. பாட்டுக்கோர் புலவன் அப்படின்னு வந்து பாராட்டப்பட்டிருக்காரு பாரதியார். சரிங்களா? இது தான் முக்கியமான இது. அடுத்து கீழே வந்து பாருங்கள், வசன கவிதைக்கும் புது கவிதைக்கும் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. உரைநடையிலும் கவிதையும் வந்து பார்த்திங்கன்னா இணைத்து பாடும்போது இந்த யாப்பு கட்டுகள் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அப்பாட்டுக்கு வந்து அப்பாற்பட்டு இருக்கும். அதாவது அதில் வந்து சரியாக பொருந்தாதுங்கிறாங்க கவிதையிலையும் உரைநடையிலையும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த கவிதை வடிவத்தை வந்து வசன கவிதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஃப்ரீ வேர்ப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வடிவத்தை வந்து தமிழில் வந்து பாரதியார் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா? பாரதியார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. உணர்ச்சி பொங்கும் கவிதை படைக்க வந்து பார்த்திங்கன்னா யாப்புகள் வந்து தடையாக இருக்கிறத உணர்ந்த பாரதியார் அவர்கள் தான் இதை வந்து இலகுவாக வந்து கையாண்டிருப்பார். இந்த வசன கவிதையை புதுக்கவிதை அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்து பாருங்கள், முல்லைப்பாட்டு. 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்களில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்தே தீரும். அதில் வந்து 10 பாட்டுகளில் ஒன்றானது தான் இந்த முல்லைப்பாட்டு. சரிங்களா? முல்லைப்பாட்டு 10 பாட்டுக்கு வந்து நான் பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே 10 பாட்டில் உள்ள 10 நூல்களுக்குமே விளக்கம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு யாருக்காவது ஒரே வீடியோவில் மொத்த 10 பாட்டு நூல்களுக்கும் ஒரு வீடியோ வேணுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன்.
முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதில் வந்து 103 அடிகள் தான் கொண்டு இருக்குது. சரிங்களா, 103 தான் இருக்கிறதே கம்மி. 10 பாட்டு நூல்களே குறுகிய அடிகளை கொண்ட நூல் எதுனா அது இந்த முல்லைப்பாட்டு தான். முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவால் வந்து இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி அது பாடுறதுனால தான் அதுக்கு முல்லைப்பாட்டுன்னு வந்து பெயர் பெறுது. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறைந்த அடிகளை கொண்டது இதுதான். அதே மாதிரி இதை படைத்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டை வந்து காவேரி பூம்பட்டின பொன் வாணிகனாருடைய மகனான நப்பூதனார் அவர்கள் தான் இதை இயற்றியிருக்காரு. அடுத்த கொஷின் பாருங்கள், காசி காண்டம் அதாவது நருந்தொகை வெற்றி வேக்கை பற்றின குறிப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காசி நகரத்துடைய பெருமையை கூறக்கூடிய நூல் தான் இந்த காசி காண்டம். சரிங்களா, அந்த காசி காண்டத்தில் துறவு பற்றி சொல்லுது, இல்லறம், அப்புறம் வந்து பெண்களுக்குரிய பண்பு, வாழ்வியல் நெறிகள், அப்புறம் வந்து மறுவாழ்வு அடையும் நன்மைகள்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பு விஷயங்கள் அதில் வந்து கூறப்பட்டிருக்கு. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசன் அதிவீரராம பாண்டியர், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அதிவீரராம பாண்டியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை இயற்றியிருக்காரு. அவர் இயற்றிய மற்றொரு நூல் தான் வெற்றி வேக்கை. அப்போ வெற்றி வேக்கையின் ஆசிரியர் யாருன்னு கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு. அதே மாதிரி நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க, அது வெற்றி வேக்கை தான். சரிங்களா, அப்போ அதிவீரராம பாண்டியனை நீங்கள் சூஸ் பண்ணிடணும். அப்புறம் சீவலமாறன் என்று பெயரும் இவருக்கு உண்டு. சீவலமாறன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியன். ஸோ கொஷினை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் தான் கவனமாக எடுக்கணும். அப்புறம் வந்து நைடதம், அப்புறம் வந்து லிங்க புராணம், வாயு சம்கிதை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம்னு சொல்லிட்டு நிறைய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. அடுத்தது வந்து பாருங்கள், ஆற்றுப்படை. கீழே வந்து 10 பாட்டுகள்லேயே இன்னொரு நூல் கொடுத்துருக்காங்க. ஆற்றுப்படைனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வரும். எப்படின்னா, ஒரு கூத்தன்னா இந்த ஆடுபவர் பாடுபவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வள்ளலை வந்து போய் நாடி போகிறார். எதுக்குன்னா அவர்கிட்டேருந்து வந்து ஏதேனும் வந்து ஒரு பரிசை பெறணும். அப்போ என்ன பண்ணணும், அதை வந்து அவர் போய் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு அவர்கிட்டேருந்து பரிசை பெறுறாரு, வள்ளல்கிட்டேருந்து பரிசை பெறாரு. அதை வந்து நீயும் இதே மாதிரி போய் அந்த வள்ளல்கிட்ட செஞ்சு வளம் பெற்றிருக்கான்னு கூறக்கூடியது இன்னொரு கூத்தன்ட்டையோ அல்லது இன்னொரு புலவர்கிட்டையோ சொல்கிறது. ஒரு புலவர் போய் ஒரு பாட்டு பாடி ஒரு பொன் பொருள் வாங்குறாருன்னா அது இன்னொரு புலவர்கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுற மாதிரி அதை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் ஆற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை தான் ரொம்ப முக்கியம். நிறைய ஆற்றுப்படைகள் இருக்குது. திருமுருக ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைன்னு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 10 பாட்டுகளில் ஒன்றான கூத்தர் ஆற்றுப்படை. இதை வந்து மலைப்படுகடாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 583 அடிகளை வந்து இதை கொண்டு இருக்குது. மலையில் யானை உருவகம், அது வந்து மலையில் வந்து யானை எழுப்பக்கூடிய ஓசை, அதை மதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதை பற்றி கற்பனை நயத்தை பற்றி இந்த மலைப்படுகடாமில் வந்து கூறியிருப்பாங்க. நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னனை வந்து பார்த்திங்கன்னா பாட்டுடைய தலைவனாய் கொண்டு பாடப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்படுகடாம். சரிங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா பாடியவர் வந்து பெருங்கௌசிகனார், பெருங்கௌசிகனார் அவர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்து கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவில் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது அந்தளவு கொஷின்ஸ் வந்ததில்லை. கோவில்பட்டி அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அதை சுற்றி தோன்றிய இலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. இந்த கரிசல் இலக்கியம் எதை பற்றி சொல்லுதுன்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மலைக்கு எந்த அளவு எதிர்பார்த்து காத்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இந்த இலக்கியம் வந்து சொல்லும். இந்த கரிசல் மண்ணுடைய படைப்பாளியானது நமக்கு தெரிஞ்சவர் வந்து அழகிரிசாமி. ஆனால் ராஜநாராயணனுக்கு முன்பே வந்து எழுத தொடங்கிட்டாரு அப்படிங்கிற குறிப்பையும் இதில் சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் வருவாங்க அந்த கரிசல் இலக்கியத்தில். அதை நிலைநிறுத்தியவர் ராஜநாராயணன் வந்து சொல்கிறாங்க. அந்த பரம்பரையில் இன்றும் தொடங்குது. நிறைய பேர் ஜெயப்பிரகாசம், பூமணி, அப்புறம் வந்து வேலுச்சாமி, தர்மன், அப்புறம் வந்து வேலு ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பெப்பர். இந்த பெப்பர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டோன்னே எனக்கு வந்து இந்த மார்வல் மூவிஸ் யாராவது பார்ப்பீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அயன்மேன் படத்தில் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர், எனக்கு ரொம்பவே நான் லைக் பண்ண ஒரு கேரக்டர் இந்த பெப்பர். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய சாஃப்ட் வங்கியால் உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திர மனிதன் தான் இந்த பெப்பர். இது வந்து உலக அளவில் இது வந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, பெப்பருங்கிற ஒரு இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எதுன்னு வேணால் கேட்பாங்க. இதில் இன்ஃபர்மேஷன் அதுதான்.
உலக அளவில் விற்பனைக்கு வந்த ஒரே ரோபோ இது தான். 3 விதமாக இதை வந்து படைச்சிருக்காங்க. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்குன்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. முகபாவனைகள் மனிதனை போலவே உணர்ச்சிகளை வந்து இது புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்படி வந்து இது செயல்படுங்கிற குறிப்பையும் இதில் சொல்கிறாங்க. அடுத்ததை பாருங்கள். அடுத்து வந்து வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர். இது என்னத்துக்கு வித்துவக்கோடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் வந்து இருக்குது. இங்கே குலசேகர ஆழ்வார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனான உய்வை வந்து அதாவது பெருமானே வந்து பார்த்திங்கன்னா அன்னையாக உருவகித்து பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஊர்னா வித்துவக்கோடு. சரிங்களா. அடுத்து கீழேயே வந்து பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தில் பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது வந்து நாதமுனி, நமக்கு நல்லா தெரியும். இதில் ஜஸ்ட்டு இந்த பேஜுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக உள்ளது. இது கொஷினுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து 105 பாடல்கள் இருக்குது. பாடியது பெருமாள் திருமொழியை பாடியது குலசேகர ஆழ்வார். இது வந்து கொஷினாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா. அடுத்த கொஷின் பார்ப்போம். பாருங்கள், பரிபாடல். இதுவுமே இது 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களுக்கும் நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 8 தொகை 8 நூல்களும் ஒரே வீடியோ வேணால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒரே வீடியோவாக போடுறேன். ஆல்ரெடி இருக்குது. ஒரே வீடியோ வேணால் நீங்கள் கேளுங்க, இன்னும் சிம்பிளாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதில் வந்து பாருங்கள், பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா. இதை வந்து இந்த பாடல்களை எழுதியது வந்து கீராந்தையார் அவர்கள் தான். இதை வந்து ஓங்கு பரிபாடல், அதாவது நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அப்படி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது மாதிரி பரிபாடலை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வந்து புகழ்வாங்க. சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னு வந்து இதுக்கு சிறப்புகள் இருக்குது. இதில் வந்து 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 24 பாடல்கள் மட்டுமே வந்து கிடைத்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் சமூக உறவு அதை பற்றியும் இயற்கையை பற்றியும் புரிந்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற குறிப்பையும் கொடுக்குறாங்க. அடுத்து முக்கியமானது சதாவதானம் அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க குறிப்பு. சதம்னா நமக்கு தெரியும் 100. இந்த சதாவதானம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிப்பது தான் வந்து இந்த சதாவதானம். இப்படி வந்து ஒரு விஷயத்த ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அவர் தான் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சதாவதானம் அப்படிங்கிற கலையில் வந்து சிறந்து விளங்கியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா செய்குதம்பி பாவலர். சரிங்களா. செய்குதம்பி பாவலர் அவர்கள் தான் இதை செஞ்சுருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய இடலாக்குடி அந்த ஊரை வந்து சார்ந்தவர். 15 வயதிலிருந்தே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1907 மார்ச் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் பலர் முன்னாடி வந்து 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து கட்டி சதாவதானி அப்படிங்கிற பாராட்டை வந்து பெற்றிருக்கார். இவருடைய நினைவாற்றும் போற்றும் வகையில் அவருடைய ஊரில் உள்ள பள்ளிக்கு அவருடைய பெயர்களை வைத்திருக்காங்க. அதே மாதிரி மணிமண்டபம் வந்து அங்கே இது பண்ணியிருக்கு. இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அடுத்து திருவிளையாடல் புராணம், அதை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னதான் திருவிளையாடல் கதைகள், சிலப்பதிகாரங்கள், பல உரைகள் வந்தாலும் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல் புராணமே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கொண்டதாக இருக்குன்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. காரணம், அது வந்து அவர் ரொம்ப எளிமையாக கையாண்டிருப்பாருங்கிறதையும் சொல்கிறாங்க, தெளிவாக கையாண்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல் வந்து மதுரை காண்டம், அப்புறம் வந்து கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம்னு 3 காண்டங்களாகவும் 64 படலங்களாகவும் பகுக்கப்பட்டிருக்கு. பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யத்தில் வந்து பிறந்திருக்காரு. 17ஆம் நூற்றாண்டை வந்து சார்ந்தவர். இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவபக்தி மிக்கவர் கொடுத்துருக்காங்க. இவருடைய நூல்கள் வேதாரண்ய புராணம், அந்த ஊர் பேரை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க. திருவிளையாடல் போற்றிய கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி, இது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. மதுரை 10 அந்தாதியை இயற்றியது யார்? பரஞ்சோதி முனிவர். இது கொஷினாக வந்திருக்கு. அடுத்தது வந்து பாருங்கள், கவிஞர் உமா மகேஸ்வரி அவங்கள பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து பிறந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில் வந்து வாழ்ந்து வருகிறதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவருடைய நூல்கள் முக்கியமானது வந்து நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, அப்புறம் வந்து கற்பாறை உட்பட்ட கவிதைகளை வந்து ஒரு தொகுத்து படைத்திருக்காரு. சரிங்களா. இதெல்லாம் வந்து முக்கியம். ஏன்னா
கவிதையோ புதினமோ கொடுத்து யார் ஆசிரியர்னு வந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்து குமர குருபரர் அவரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். குமர குருபரர் இயற்றிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை பருவம். இது ஜஸ்ட் இந்த நூல் சம்மந்தமாக இந்த பாடல் தான் கொடுங்க. 96 வகை சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பிள்ளைத்தமிழ். சரிங்களா? இது வந்து இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவனையோ செயற்கரிய செயல்களை எடுத்தியம்போது அதை பற்றி கூறக்கூடியதான் இந்த பிள்ளைத்தமிழ். 10 பருவங்களாக வந்து இது அமைந்திருக்கு. 10 பருவங்களாக வந்து அமைந்திருக்கு. பருவத்திற்கு 10 பாடல்கள் விகிதம் 100 பாடல்களாக வந்து இது பாடப்பட்டது. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. குமரகுருபரர் அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலமை பெற்றவராக இருக்கார். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், அப்புறம் வந்து திருவாரூர் மும்மணி கோவை முதலிய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. இதில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஆண்பார் பெண்பார் பார்த்துங்க. இது வந்து கொஷின்ஸ் வந்திருக்கு நிறையாவே. இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. சரிங்களா? இதில் ஆண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் என்னென்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர் அது வந்து கொடுத்துருக்காங்க. பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவங்கள் வந்து கலங்கு, அம்மானை, ஊசல். இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இதில் இந்த கொஷின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள், கம்பரும் கம்பராமாயணத்தை பற்றின குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. கம்பருடைய கம்பர் இயற்றிய ராமரை பற்றின வரலாறை தமிழில் வழங்கியதான் இந்த ராமாவதாரம். சரிங்களா? அதாவது கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் என்னன்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ராமாவதாரம். சரிங்களா? இது வந்து 6 காண்டங்களை உடையது. ஸோ அதுலேருந்தும் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஆர்டர் வைஸில் வந்து 5வது காண்டம் எது, 3வது காண்டம் எதுன்னு கேட்பாங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. கம்பருடைய சிறப்பு பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி போற்றுவாங்க அப்படின்னு முதுமொழியில் கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பர் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் அப்படின்லாம் வந்து புகழ்ந்துருக்காங்க. இவர் வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்பவலால் ஆதரிக்கப்பட்டவர். இதுவும் கொஷினில் வந்திருக்கு. விருதம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கண்பன் அப்படின்னு வந்து புகழ்ந்துருக்காங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிறையெழுபது முதலிய நூல்களையும் வந்து இவர் இயற்றியிருக்காரு. ஸோ கம்பராமாயணத்தையும் கம்பரை பற்றியும் கேட்ட கொஷின்ஸுமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. கந்தசாமி அவர்களுடைய குறிப்புகள். இதை இந்த தொகுப்பை வந்து சிறுகதை தொகுப்பை இயற்றியது வந்து கந்தசாமி அவர்கள். இவர் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினம். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவர் எழுதிய அந்த விசாரணை கமிஷனுங்கிற புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இது வந்து கொஷின்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுடுமண் சிலை அப்படிங்கிற குறும்படத்தை இயற்றி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய படைப்புகள் நிறையவே இருக்குது. புதினங்கள் இருக்குது. சூரிய வம்சம், சாந்தகுமாரி, தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதினங்கள் எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பேர் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாக்ஸ் கொஷின். இது வந்து பார்த்திங்கன்னா 5 திணை மக்களை பற்றியும் அவங்களுடைய விலங்கு என்ன. இது இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 2024-3 நடந்த கொஷின் பேப்பர்ஸில் டிஎன்பிசியில் அந்தளவுக்கு கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் வேறு கைண்ட் ஆஃபில் கேட்குறாங்க. சரிங்களா? முன்னாடி ஆனால் இதுலேருந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குறிஞ்சி மலை சார்ந்தது, முல்லை காடு சார்ந்தது, மருதம் வயல் சார்ந்தது, நெய்தல் கடலும் சார்ந்தது, பாலை சுரம் சார்ந்தது. 6வதாக ஒரு திணை இருக்குது. அந்த திணை எந்த பகுதியை சார்ந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேந்தன்னு வந்தாலும் அது சரியான பதில் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் இது கேட்டிருக்காங்க. மருதத்துடைய தெய்வம் எதுன்னு ஆப்ஷனில் ஆனால் இந்திரன் கிடையாது, வேந்தன் இருந்தது. ஸோ வேந்தனும் சரியான பதில் தான். நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்கை. சரிங்களா? மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்பன், குறவர், குரத்தியர், அப்புறம் வந்து தோன்றல், ஆயர், ஆயச்சியர், ஊரன், அப்புறம் வந்து உழவர், உலத்தியர், செற்பன், பரணன், பரத்தியர், அப்புறம் வந்து எய்னர், எய்த்தியர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். உணவுகள் வந்து பார்த்துக்கங்க. மலை நெல் இருக்குது, வரகு சாணை இருக்குது, அப்புறம் வந்து செந்நெல் இருக்குது, மீன் பிடிக்கிறது, உப்பு பொருட்கள், அப்புறம் வந்து சூறையாடுதல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. விலங்குகள் வந்து
புலி கரடி சிங்கம் குறிஞ்சிக்கு, புலி மான் முயல் முல்லைக்கு, எருமை நீர்நாய் மருதத்துக்கு, முதலை சுறா நெய்தலுக்கு, வலிய வலி இழந்த யானை அது வந்து பாலைக்கு. பூ வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி தான், குறிஞ்சி காந்தல். அப்புறம் வந்து முல்லைக்கு முல்லை தோன்றி. அப்புறம் வந்து மருதத்துக்கு தாமரை கொடுத்துருக்காங்க. செங்கழு நீர் அதுவும் கொடுத்துருக்காங்க. தாளை நெய்தல். அப்புறம் வந்து குரவம் பாதிரி. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. மரங்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, இது சொன்னால் ரொம்ப லென்த் ஆயிரும், ஏன்னா நிறைய இருக்குது. மரங்கள், பறவைகள். ஊர் வந்து கேட்பாங்க. ஊர் வந்து எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நிறையா வந்திருக்கு. ஊர் வந்து சிறுகுடி, அது எதை குறிக்கும்னா குறிஞ்சி. பாடி சேரி அப்படின்னு இருந்தால் அது வந்து முல்லை. இந்த வந்து பேரூர் மூதூர் இது வந்து கேட்டிருக்காங்க. மூதூர் கேட்டிருக்காங்க. மூதூர் எதனா மருதத்தை குறிக்கும். பட்டினம்பாக்கமும் கேட்டிருக்காங்க, அது வந்து நெய்தலை குறிக்கும். இதில் வந்து பட்டினம்ங்கிறது பெரும் நகர்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் வந்து நிற்கக்கூடிய இடத்துல பெரும் நகரத்தை பட்டினம்னும் சிறு நகரத்தை பாக்கம்னு வந்து சொல்லுவாங்க. நெய்தலுக்கு குறும்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நீர், பறை, யாழ், பண், தொழில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பாருங்கள், சிவஞானத்தை அவர்கள் பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. மாப்போ சிவஞானம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனது போராட்டம் அப்படின்னா அவருடைய சுய வரலாறை வந்து ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காரு. இவரை வந்து சிலம்பு செல்வர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யாருன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள். இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரரும் கூட. சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதனுடைய தலைவராகவும் பதவி வந்து வகித்திருக்காரு. சரிங்களா. தமிழரசு கழகத்தை வந்து தொடங்கியிருக்காரு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா இயற்றி 1966 வந்து சாகித்ய அகாடமி விருதையும் இவர் பெற்றிருக்கார். அடுத்து வந்து இதுவும் வந்து பாருங்கள், ராஜகோபாலன் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏர் புதிதாங்கிற நூலை வந்து படைத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடைய நூல் தான். இவர் வந்து 1902 கும்பகோணத்தில் வந்து பிறக்கிறாரு. மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர்னு வந்து சிறப்பு பெயர் பெற்றிருக்காரு. கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர்னு பன்முகத்தன்மை கொண்ட இருக்கிறாரு. பாரத தேவி, பாரதமணி, கிராம ஊழியன்கிற நூல்களில் வந்து இதழாசிரியராக வந்து பார்த்திங்கன்னா இவர் பணியாற்றிருக்காரு. தமிழ்நாடுங்கிறதுலையும் இவர் பணியாற்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன், அதாவது 2ஆம் ராஜராஜ சோழனுடைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. கோப்பரகேசரி, அப்புறம் வந்து திருபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு சிறப்பு பட்டங்கள் பெற்றவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ராசராச சோழன். அதாவது அரசனுக்கு அரசன் அப்படி தான் சொல்லுவோம். ராசராச சோழன் இவருடைய மெய்கீர்த்தியில் இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் என்ன மெய்கீர்த்தியில் இருக்குன்னா, அதில் வந்து இலக்கிய நயம், அந்த நாட்டுடைய வளம், ஆட்சி சிறப்பு இதெல்லாம் வந்து அதில் கூறியிருக்காங்க. இவருடைய மெய்கீர்த்தி 2 வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 91 அடிகளை கொண்டிருக்கு. இன்னொன்று 16லேருந்து 33 அடிகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்தி கல்லை வந்து வடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அது வந்து மெய்கீர்த்திங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை வந்து அதில் இடம்பெற்றிருக்கும். கல்வெட்டில் வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து இது மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கோப்பர கேசரிங்கிறது யார், அல்லது திருபுவன சக்கரவர்த்திங்கிறது யாருன்னு கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தை பற்றின சில குறிப்புகள் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, காவேரி பூமண்டலத்திலேருந்து கண்ணகியும் கோவலனும் வந்து பார்த்திங்கன்னா திருவரங்கமும் அப்புறம் வந்து உறையூர் வழியாக வந்து போயிட்டுருக்காங்க. கொடும்பாலூர் அந்த இடத்தை வந்து அடைகிறாங்க. தென்னவன் வந்து பார்த்திங்கன்னா சிறுமலையில் வலது பக்கம் வழியாக சென்றால் வந்து மதுரை அடையலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இடது பக்கம் சென்றால் அழகர் மலை, அதாவது திருமால் குன்றம் அப்படிங்கிறத போய் அந்த வழியாக போய் மதுரை அடையலாம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழி ஒன்று இருக்குது. அது வந்து சோலைகள் மிகுந்த ஊராகவும் காடுகளும் வந்து அதில் இருக்குது. அந்த வழியாக அது வந்து 3வது வழி, அதுலேயும் போனாலும் மதுரை பெருவழியை வந்து அடையலாம்னு வந்து சொல்கிறாங்க. கோவலனையும் கண்ணகியையும் கவுதியடிகள், இது ரொம்ப முக்கியம், கவுதியடிகள் இடைப்பட்ட வழியிலே அழைத்து சென்றார். இது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. யார் மதுரைக்கு அழைத்து சென்றார்னா கவுதியடிகள். சரிங்களா. மதுரையில் வந்து கணவனை இழந்த கண்ணகி வந்து மதுரையில் வைகையில் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது சுருளிமலையில் வந்து சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை வந்து அடைகிறாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஏன்னா ஊர் பேர்கள் வந்து கொஷின்ஸாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சிலப்பதிகாரம், அதை பற்றின சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும். சிலப்பதிகாரமும் புகார் காண்டத்தில் தான் வந்து இந்த இந்திர விழா அப்படிங்கிற காதை வந்து இடம்பெற்றிருக்கு.
ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சிலப்பதிகாரம். இதை வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு வந்து சிறப்பு பெயர்கள் இருக்குது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை வந்து இதில் கூறியிருக்காங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 காண்டங்களாகவும் 30 காதைகளாகவும் இதை வந்து பகுக்கப்பட்டிருக்கு. கோவலன் கண்ணகி மாதவியுடைய வாழ்க்கையை வந்து இதில் வந்து பாடப்பட்டிருப்பாங்க. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இதை ரெண்டையும் வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா. மணிமேகலையின் ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். சரிங்களா. கணவன் கோவலன் கண்ணகி கதையை வந்து கூறி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கடி கொஷினில் கேட்டுறாங்க. அடிகள் நீரே அருளுக என்றதால் வந்து அடிகள் நீரே அருகன்னு வந்து இளங்கோவடிகளே அவர் வந்து எழுதுறாரு. ஸோ இதை வந்து கொஷினாக கேட்பாங்க. யார் சொன்னது? அடிகள் நீரே அருளுகன்னா சீத்தலை சாத்தனார் சொன்னது. இளங்கோவடிகள் தான் அதை இது பண்ணது. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு வந்து இந்த காப்பியத்தை படைத்தது வந்து இளங்கோவடிகள். இதை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சீத்தலை சாத்தனார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்பாங்க, இல்லை இந்த வரிகளை சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து வந்து காலக்கணிதம். இதில் வந்து காலக்கணிதம் நூல் கொஷினில் இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய கூடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறக்கிறாரு. சாத்தப்பன் விசாலாட்சி அவர்களுடைய பெற்றோர் பெயர். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியராக வந்து இவர் இதாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திரையுலகில் ரொம்ப வந்து ஒரு சிறப்புமிக்க உச்சத்தை வந்து அடைந்து அதில் இருந்தவர். இவரில் ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் இயற்றி சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் எது அப்படின்னு கேட்டால் சேரமான் காதலி. இது வந்து கொஷினாக கேட்பாங்க. இவர் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கார். இந்த 2 டேட்டா ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், முகமது ரஃபீக் அவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முகமது ரஃபீக் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா தாகூர் ரூமி. சரிங்களா. தாகூர் ரூமி. இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காரு. 80களில் வந்து பார்த்திங்கன்னா கணையாளி அப்படிங்கிற இதழை வந்து எழுதி தொடங்கியிருக்காரு. அதில் வந்து குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்புங்கிற பல தளங்களை வந்து தொடங்கி இயக்கி வந்திருக்காரு. இவருடைய இதழ்கள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மீட்சி, அப்புறம் வந்து சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இதெல்லாம் முக்கியமான படைப்புகள். இதெல்லாம் பார்த்துங்க, இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி இவருடைய கவிதை தொகுப்புகள் 7வது சுவை, சொல்லாத செயல், நதியின் கால்கள், இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து தேம்பாவணி. சரிங்களா. தேம்பாவணி வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றின குறிப்புகளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இஸ்மத்து சன்னியாசி அப்படின்னா என்ன பொருள்னா தூய துறவி அப்படின்னு வந்து பொருள். வீரமாமுனிவர் வந்து திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னர்கிட்ட போய் உரையாட்டணும்னு சொல்லிட்டு 2 மாதங்களில் வந்து உருது மொழியை வந்து கற்றுருக்காரு. அதே மாதிரி எளிமையாகவும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வந்து இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பட்டத்தை வந்து அளிக்கிறாங்க. இதை வந்து தூய துறவி அப்படின்னு வந்து பாரசீகத்தில் சொல்லுவாங்க. இந்த தேம்பாவணியை எப்படி பிரிக்கலாம்னா தேம்பா கூட்டல் அணி, அதாவது வாடாத மாலைன்னு பிரிக்கலாம், அல்லது தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு வந்து பிரிப்பாங்க. தேன் போன்ற இனிமையான பாடல்களை உடையதுன்னு வந்து இதை சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர். சரிங்களா. அவரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் இந்த நூல். இதை வந்து பெருங்காப்பியங்களாக 3 காண்டங்களாக வந்து இதை வந்து பகுத்திருப்பாங்க. 36 படலங்களையும் உள்ளடக்கியது. 3615 பாடல்களை கொண்டது. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது தான், படைக்கப்பட்டது தான் இந்த தேம்பாவணி. இதை இயற்றியவர் வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான் சோசப் பெஸ்கி. சரிங்களா. தமிழில் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியது இவர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொன்னூல் விளக்கம், இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த இலக்கண நூலான தொன்னூல் விளக்கத்தை இயற்றியதும் வீரமாமுனிவர் அவர்கள் தான். சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், அப்புறம் பரமார்த்த குருகதை, இதெல்லாம் வந்து இவருடைய படைப்புகள், மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம். அடுத்து வந்து பாருங்கள், அழகிரிசாமி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கரிசல் இலக்கியத்தில் பார்த்தோம். அழகிரிசாமி அவர்கள் அரசு பணியை வந்து துறந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுத்தாளர் பணியை வந்து சிறப்புமிக்க செய்தவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு வந்து கருதப்படுபவர் இவர் தான். சரிங்களா. இவர் வந்து பல இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. அங்கே மலேசியாலையும் வந்து இவர் இருந்து பணிபுரிந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய படைப்புகளை படைச்சிருக்காரு. ஸோ ஜஸ்ட் வந்து இவரும் அந்த வரிசையில் இருக்கவர் தான். ஸோ இதோட 10th இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின், எல்லா பாக்ஸ் கொஷின்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் பேட்ச் நம்மளதில் இருக்குது, நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். தமிழ் இலக்கணத்துக்கு நான் வந்து ஒரு புக்லெட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக தமிழில் கொஷின்ஸில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் இருக்க மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு புக்லெட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான அப்டேட்டை நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க நிச்சயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.